வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் உங்கள் ஜிஎஸ் பிரசாந்த் அக்ரி. இன்று நம்ம மண்ணில் இருக்கும் அமிலத்தன்மை, காரத்தன்மை, மழைக்காலத்தில் வரும் பூஞ்சை நோய்கள், அதை எப்படி கண்டுபிடித்து கட்டுப்படுத்தலாம் என் மண்ணின் pH அளவு சரியில்லை என்றால் முதல்ல செடியில இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும். புளுக்கேட்டே இள மஞ்சளாகும், வேர் வளர்ச்சி குறையும், சத்து எடுத்துக்கொள்ள முடியாம செடி மெதுவாக பலவீனமாகும். அமிலத்தன்மை அதிகமான மண்ணுக்கு லைம் அல்லது டொலமைட் பயன்படுத்தலாம். காரத்தன்மை அதிகமான மண்ணுக்கு ஜிப்சும் மற்றும் உயிர் உரங்கள் நல்ல பலம் தரும். மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியா மிக வேகமாக பரவும். இலைகளில் கருப்பு புள்ளி, தண்டு அழுகல், இலை சுருட்டல், இது ஆரம்ப அறிகுறிகள். இதை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட், மான்கோசெப் போன்ற ஃபங்கிசைட்களை சரியான அளவில் பயன்படுத்தலாம். முக்கியமாக நோய் வந்த பிறகு வருவதற்கு முன்பே பிரெவென்டிவ் ஸ்ப்ரே செய்ய. பூச்சி தாக்குதல் பீக் ஸ்டேஜுக்கு போனால் விளைச்சல் நேரடியாக குறையும். இலைத்துள, பழசேதம், சுருண்ட இலைகள், இந்த சிம்டம்ஸ் ஆரம்பத்திலே கவனிக்க வேண்டும். நீம் ஆயில், ஃபெரமோன் ட்ராப் மற்றும் தேவையான கெமிக்கல் கண்ட்ரோல் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். இப்போது செடிக்குள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பாம் வேர் எடுத்த தண்ணீரை சைலம் மேலே கொண்டு செல்கிறது. இலை தயாரிக்கும் உணவு மற்றும் நாம் கொடுக்கும் உரச்சத்துக்களை புளோயம் முழு செடிக்கும் பகிர்கிறது. அதனால் தான் சரியான மருந்து மற்றும் உரம் சரியான நேரத்தில் கொடுத்தால் முழு செடியும் ஆரோக்கியமாக. விவசாய பயிர்களில் ஏற்படும் நோய்கள், அதிக அமிலத்தன்மை, நுண்ணுயிர்கள். இதற்கு ஜிஎஸ்பி அக்ரியை தொடர்பு கொள்ளவும். இப்படி சயின்டிபிக் ஃபார்மிங் டிப்ஸ் தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்களை காமெண்ட்ல கேளுங்கள் நண்பர்களே. நன்றி.